சண்டேவும் அதுவுமா கத்திரிக்காய் பறிக்க போனால் கத்திரிக்காய் குழம்புன்னு நினச்சிடாதீங்க. கண்டிப்பாக இன்றைக்கி நான்வெஜ் தான். ஸோ இது அங்கங்கே நான் வச்ச தொட்டியில் ஏதாவது ஒன்று மிச்சம் இருந்ததுன்னா அங்கெல்லாம் அம்மா இந்த மாதிரி கத்திரிக்காய் நாற்று போட்டுருவாங்க. அந்த கத்திரிக்காய் நாற்றுலேருந்து பறித்தது தான் இந்த கத்திரிக்காய். பாருங்கள், ஒன்று மட்டும் கிடையாது, இது புதுசாக குட்டி போட்டு வளர்ந்துட்டுருக்க பூனை குட்டிங்க. குடுன்னு ஓடிடுவாங்க. அவ்வளோதான். ஸோ அந்த ஒரு கத்திரிக்காய் மட்டும் இல்லை, இந்த மாதிரி எல்லா செடிகள்லேயுமே காய்கள் பிடிச்சிருக்கு. என்ன பாருங்கள், குட்டியாக இருக்கும்போதே பழுக்க ஆரம்பித்த மாதிரி விதைக்கி விடலாம். பட் தேவையான அளவுக்கு விதையும் நாற்றும் இருக்குது. அதனால நம்ம இதை பறிச்சுக்கலாம். இதை எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு வைக்கிறதுக்கு பறித்து அம்மா கிட்ட ஒப்படைச்சிடலாம். பாருங்கள், குட்டி குட்டி ட்ரம்மு, உடஞ்சி போன தொட்டி, அது மாதிரி எதுவுமே வேஸ்ட் பண்ணாமல் எல்லாத்துலேயுமே நாற்று. வீட்லேயே ப்ரிப்பேர் பண்ணுற மீன் அமிலமாக தண்ணி கரைச்சல் பண்ணி செடிகளுக்கு விடுறது தாங்க இந்த அளவுக்கு காய் பிடிக்கிற காரணம். நீங்களும் வீட்லேயே அதை ட்ரை பண்ணி பாருங்கள். என்னோட நெக்ஸ்ட் வீடியோவில் மீன் அமிலம் ப்ரிப்பேர் பண்ணுறது எப்படின்னு கொடுக்குறேன்.